வணக்கம் நேயர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வரும் 9ஆம் தேதி +2 மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளிவர இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாணவர்கள் என்ன படிக்கலாம், தற்போது பொறியியல் கல்விக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் மருத்துவத்திற்கான விண்ணப்பமும் வருகிற 9ஆம் தேதியிலிருந்து வழங்கப்பட இருக்கிறது. மற்றபடியான கலை அறிவியல் பல்கலைக்கழகமோ அல்லது கலை அறிவியல் படிப்புகளையோ தேர்ந்தெடுப்பதற்கு மாணவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் வெளிநாட்டில் படிப்பதற்கான மாணவர்களும் ஒரு பிரிவினர் ஆர்வமாக இருக்கிறார்கள். குறிப்பாக வெளிநாட்டில் மருத்துவம் என்பது தொடர்பான மருத்துவ படிப்புகள் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள், பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலே மருத்துவத்தை படிப்பதற்கான மாணவர்களும் அதற்கான ஆர்வம் இருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலே அல்லது வெளிநாடுகளிலே மருத்துவத்தை எப்படி படிக்கலாம், இங்கிருந்து படிப்பதற்கான என்னென்ன தகுதிகள் அதற்கு தேவை, மருத்துவம் படிப்பதற்காக இங்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எத்தனை மதிப்பெண் பெற வேண்டும், என்ன மாதிரியான பாடப்பிரிவுகளில் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் நம்மோடு பேசுவதற்காக, அதாவது லிம்ரா எஜுகேஷன் நிறுவனத்தை சேர்ந்த திரு முகமது ஹனி அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மருத்துவம் குறிப்பாக இந்தியாவிலேயும் ஓரளவிற்கு இங்கு மருத்துவம் என்பது பெரிய அளவுக்கு இருந்தாலும் வெளிநாடுகளில் மருத்துவம் படிப்பது என்பதும் ஓரளவுக்கு இப்போ அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மற்ற படிப்புக்கு இணையாக வெளிநாடுகளில் மருத்துவம் படிப்பதற்கு +2 படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் முதலில் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும்? மினிமம் பாத்தீங்கன்னா 50% எடுத்திருக்கணும் சார். நாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அவங்களோட இதுல எலிஜிபிலிட்டி செக் பார்க்கல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மூணுல 50% அவங்க எடுத்திருக்கணும் மினிமம்.